பொதுவா இப்போ புட்டின் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். அதற்கு புட்டின் அவர்கள் ரியாக்ட் பண்ணாத மாதிரியான ஒரு நிலைமை தான் இருந்துட்டு இருக்கு. அதுக்கு காரணம் மே 9 அப்படிங்கிற அவங்களுடைய விக்டரி பரேடு தான். இந்த விக்டரி பரேட நல்லபடியா நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு இருக்கக்கூடிய பெரிய சிக்கல். காரணம் நிறைய தலைவர்கள் இந்த விக்டரி பரேட்ல பங்கு கொள்ளவில்லை அப்படிங்கிறது தான். ஈவன் இந்த விக்டரி பரேட்ல புட்டின் அவர்கள் பங்கு பெறுவதும் ரிமோட்டா இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்தியாவின் சார்பாக பிரதமர் நரேந்திர மோடி போறதா இருந்துச்சு. அதுக்கு பிறகு நரேந்திர மோடி அவர்கள் போக மாட்டாங்க, அதுக்கு பதிலாக ராஜ்நாத் சிங் அவர்கள் போவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ராஜ்நாத் சிங் அவர்களும் போறது கிடையாது அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய தகவலை உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதற்கு பதிலாக ராஜ்நாத் சிங் அவர்களுக்கான அடுத்தபடியாக இருக்கக்கூடிய நபர்கள் போவாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல புட்டின் அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை, அதுவும் விக்டரி பரேட்ல இப்படி ஒரு பிரச்சனை வருவதற்கு காரணம் என்னன்னா, ஜெலன்ஸ்கி அவர்களுடைய வார்த்தை மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்தமாக நிகழக்கூடிய இப்போ இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையாக இருக்கட்டும், ரஷ்யா உக்ரைன், இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ், இது எல்லாமே சேர்ந்து தான் தலைவர்கள் இந்த விக்டரி பரேட்ல பங்கு பெறவில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் ஜெலன்ஸ்கி அவர்கள் இது எனக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்ல ஆரம்பித்து விட்டார். அது ஏன் அப்படி சொல்றாரு, அதுக்கு பின்னாடி அவர் போட்டிருக்கக்கூடிய அந்த காய் நகர்த்தல் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஒரு பதிவில் பார்க்க போறோம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? வேணுங்கிறவங்களுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதுக்கான கம்ப்ளீட் டீடைல்ஸ் இந்த வீடியோக்கு எண்டில் இருக்குது. வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. பொதுவாக ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு சின்னதாக ஒரு வெற்றி கிடைத்தாலும் அது பெரிய வெற்றி அப்படிங்கிறத பல நபர்களிடம் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு. அப்படி இருந்தால் மட்டும்தான் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கான உதவி, பணம், இன்டெலிஜென்ஸ் இப்படின்னு சொல்கிற எல்லாமே கிடைக்கும். அதன் அடிப்படையில் இப்போ மே 9 விக்டரி பரேடில் பல நாட்டு தலைவர்கள் வராமல் இருந்ததற்கு ஜெலன்ஸ்கி அறிவித்த ஒரு செய்தி தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாங்க, நீங்கள் விக்டரி பரேடுக்கு போகாமல் இருங்க, உலக நாட்டு தலைவர்களுடைய அந்த உயிருக்கு இல்லை அவங்களுடைய செக்யூரிட்டிக்கு எங்களால் எந்த விதமான கேரண்டியும் தர முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு பயந்து எந்த நாட்டு தலைவரும் ரஷ்யாவுக்கு போகாமல் இருக்க மாட்டாங்க, அது வேறு விஷயம். ஆனால் இது ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் விக்டரி பரேடுக்கு எந்த நாட்டு தலைவர்களும் போகக்கூடாது அப்படிங்கிற தகவலை கொடுத்துருந்தாங்க. ஐரோப்பிய ஒன்றியமும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய 27 நாடுகளும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்தந்த நாட்டு தலைவர்களுக்கு ஸ்பெஷலாக அது ஒரு அறிவிப்பாகவே போயிருந்தது, நீங்கள் யாராவது போனீங்கன்னா கண்டிப்பாக ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ள அது சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் இதற்கு ஒரு முட்டுக்கட்டை போட்டிருந்தாங்க. அப்போ ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருந்தாங்க, விக்டரி பரேடுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க ரஷ்யாவுக்கு போகாமல் நேராக உக்ரைனுக்கு வாங்க, நாம் எல்லாரும் சேர்ந்து இங்கே ரஷ்யா செய்த போர்க்குற்றத்துக்கு எதிரான ஒரு பெரிய மெசேஜை உலக நாடுகளுக்கு அனுப்பும் அப்படின்னு சொல்லி அதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. பட் அந்த நிகழ்வு அப்படிங்கிறது ஃபெயிலியர் தான், அங்கே யாருமே போகலை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓவராலாக மே 9 விக்டரி பரேட் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். சரி, ரஷ்யா இப்போ உக்ரைனுக்கு எதிராக பெரிய அளவு காய் நகர்த்தல் செய்யாமல் இருப்பதற்கு இந்த விக்டரி பரேடு மட்டும்தான் காரணமா அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல கர்ஸ்க் பகுதியில் யுத்தம் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் கர்ஸ்க் பகுதி யுத்தத்தில் ரஷ்யா வின் பண்ணிட்டாங்க. அமெரிக்காவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே நடந்த பேச்சுவார்த்தையில் ரஷ்யா அவங்க சொன்ன டிமாண்ட்ஸ் எதுவுமே அந்த பேச்சுவார்த்தை சரிவர செய்யாத காரணத்தினால் அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் அடைந்தது அப்படிங்கிறது தெரியும். அதனால தான் அமெரிக்காவும் உக்ரைனும் ஒரு டீல் பண்ணிக்கிட்டாங்க. அதன் அடிப்படையில் மினரல்ஸ் அப்படிங்கிறது இனிமேல் உக்ரைன்லேருந்து அமெரிக்கா எடுத்துக்கிடுவாங்க. அப்போ ரஷ்யாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு 4 ஏரியாக்கள், 4 இடங்களை பிடிச்சு வச்சிருக்காங்க, 4 மாகாணங்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி கிரீமியாவும் இப்போது ரஷ்யாவின் பக்கம் தான். 2014க்கான எல்லையை திரும்ப எடுப்பது அப்படிங்கிறது இயலாத காரியம் என்பதை அமெரிக்காவினுடைய ஸ்டேட் செக்ரட்டரி ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு சொல்லிட்டாங்க. ஸோ வெற்றி ரஷ்யாவின் பக்கம் இருப்பதா, உக்ரைன் ஒரு கிரேட்டஸ்ட் ஒஃபென்சிவை கொடுக்கணும் அப்படின்னா ஏகப்பட்ட ஆயுதங்களும் நிறைய நாடுனுடைய சப்போர்ட்டும் உக்ரைனுக்கு தேவை. ஆனால் அது இப்போது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால ரஷ்யாவினுடைய அமைதி இன்னும் கொஞ்சம் நாட்களுக்கு நீண்டு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஜெலன்ஸ்கி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கான்வர்சேஷன் எனக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நடந்தது அப்படிங்கிறது போப் பிரான்சிஸ் அவர்களுடைய இறுதி ஊர்வலத்தில் தான். அந்த ஒரு 15 நிமிஷம் பேசினாங்கல்ல, அதை தான் பெஸ்ட் கான்வர்சேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கான்வர்சேஷன் போது தான் பல பிரச்சனைகளும் சால்வ் ஆனது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஜெலன்ஸ்கி அவர்கள் கூறியிருக்கிறார். ஆல்ரெடி ஜெலன்ஸ்கி அவர்கள் லாங் ரேஞ்ச் வெப்பன்ஸ் எல்லாமே நாங்கள் உருவாக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. மறுபடியும் அமெரிக்காவினுடைய உதவிகள் கிடைக்க ஆரம்பித்து விட்டது, ஏகப்பட்ட பணம் ஃப்ளோ ஆகும். இதில் ஜெலன்ஸ்கி அவர்கள் அடுத்த ஒஃபென்சிவ்க்கு தயாராகுவாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும்தான் இருக்கு. ஹங்கேரியனுடைய வர்பன் அவர்கள் பேசின பேச்சு இன்னைக்கு ரொம்ப வைரல். இதை நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய பேருக்கு அது புரிஞ்சிருக்கும், கொஞ்சம் பேருக்கு அது புரிஞ்சிருக்காது. வர்பன் அவர்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஹங்கேரிய நாடு அப்படிங்கிறது ஒரு அங்கம் தான். ஆனால் ஐரோப்பிய ஒன்றியம் எடுக்கக்கூடிய எல்லா முடிவுக்கும் இந்த வர்பன் அவர்கள் இல்லாட்டி ஹங்கேரி ஒத்துக்கொள்ளுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஐரோப்பிய ஒன்றியம் ஃபண்டு போட சொன்னாங்கன்னா ஹங்கேரி மட்டும் ஃபண்டு போட மாட்டாங்க. அதை தான் வர்பன் அவர்கள் சொல்கிறாங்க, ஐரோப்பிய ஒன்றியம் தேவையில்லாமல் வெளிநாடுகள் மீது, வெளிநாட்டு இன்ட்ரெஸ்ட் மீது அவங்களுடைய பணத்தை செலவழிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் ஹங்கேரி அப்படி செய்யலை.
எங்களுடைய பணத்தை எங்கள் நாட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காகவும் எங்கள் நாட்டு மக்களுக்காகவும் நாங்கள் பயன்படுத்தினோம். அதனால தான் ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஹங்கேரி தனிமையாக நிற்கிறது. ஆனால் வெற்றி பெற்று நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி அதற்கான ப்ரூஃப், அவங்களுடைய சோஷியல் எக்கானமி எப்படி முன்னேறி இருக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய குடும்பங்கள் எப்படி முன்னேறி இருக்கிறார்கள் அப்படிங்கிற கம்ப்ளீட் விவரத்தை ஆர்பன் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். சொல்லப்போனால் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் இப்போது ஹங்கேரியை ரொம்ப பெரிய அளவில் விரிச்சுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. செர்பியாவினுடைய பிரசிடென்ட் நான் விக்டரி பரேடுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இதுவும் ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் தான். ஸோ செர்பியாவினுடைய பிரசிடென்ட் வாரார்லாப்பா அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. பட் செர்பியாவினுடைய பிரசிடென்ட் திடீர்னு இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி மிலிட்டரி ஹாஸ்பிட்டல் அவர் அட்மிட் பண்ணிட்டாங்க. மறுபடியும் செர்பியாவினுடைய பிரசிடென்ட்டை கேட்குறாங்க, நீங்க விக்டரி பரேடுக்கு போகிறதா சொல்லியிருந்தாங்களே, நீங்கள் போகலையான்னு கேட்டதுக்கு இல்லை, எனக்கு போகணும்னு ஆசை தான், பட் இப்போ என்னுடைய உடல்நிலை அதற்கு சரியாக இல்லை அப்படின்னு சொல்றதுனால செர்பியா பிரசிடென்ட்டுடைய அந்த பயணமும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்ததா அப்காசியா. அப்காசியா அப்படிங்கிற ஒரு பகுதி இப்போ தான் நீங்கள் முதல் முறை கேள்விப்படுறீங்க அப்படின்னா கை தூக்கிக்கோங்க. ஏன்னா நானும் முதல் முறை இந்த அப்காசியா அப்படிங்கிற அந்த பேரை உச்சரிக்கிறேன். அது ஒரு நாடு அப்படிங்கிறத நான் இப்போ தான் உணர்கிறேன். ஆனால் இந்த நாட்டை எல்லாரும் அங்கீகரிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்க. மோல்டோவாவில் எப்படி டிரான்ஸ்னிஸ்டீரியா அப்படிங்கிற ஒரு குட்டி பகுதியை ரஷ்யா அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்களோ, அதே மாதிரி ஜோர்ஜியாவில் ஒரு குட்டி பகுதி தான் இந்த அப்காசியா அப்படிங்கிறது. இந்த அப்காசியாவுக்குள்ள நேரடி ஃப்ளைட் அப்படிங்கிறத ரஷ்யா விட போகிறாங்க என்கிற தகவல் பெரிய ஒரு சர்ச்சை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆல்ரெடி ஃப்ளைட் சர்வீஸ் இருந்தது தான், பட் ஒரு 30 வருஷமா இல்லை அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் இந்த ஃப்ளைட் சர்வீஸை அப்காசியா பகுதிக்கு நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா புதிய ஒரு சம்பவத்தை தொடங்கியிருக்காங்க. ஸோ ரஷ்யாவினுடைய ஒவ்வொரு சம்பவங்களும் நிச்சயமாக எல்லா நாடுகளுக்கும் ஒரு கேள்விக்குறியை ஏற்படுத்தும். அது பால்டிக் நாடுகளாக இருக்கட்டும், போலந்தாக இருக்கட்டும். போலந்து என்ன தெரியுமா சொன்னாங்க நேற்று, அந்த செய்தி உருவாக்க வேண்டியது கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம், சீக்கிரமாக அணு ஆயுதத்துக்கு தேவையான அனைத்து முயற்சிகளையும் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ போலந்து மட்டும்தான் அணு ஆயுதத்தை உருவாக்க போகிறாங்களா அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் பலதும் ரஷ்யாவை எதிர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தாலும் அவங்க நாட்டுக்குள்ள ஒரு நியூக்ளியர் ரியாக்டரையோ இல்லாட்டி இந்த மாதிரி அணு ஆயுதங்களையோ செய்வதற்கு அவங்க ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ஏகப்பட்ட நாடுகள் இந்த நியூக்ளியர் ரியாக்டர்லாம் டிஸ்மேண்டில் பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அந்த காலகட்டத்தெல்லாம் தாண்டி இப்போ மறுபடியும் வேற கட்டாயமாக எங்களுக்கு அணு ஆயுதம் வேண்டும் இல்லாட்டி நியூக்ளியர் எனர்ஜி வேண்டும் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கக்கூடிய நாடுகள் ரஷ்யாவை ஒரு காரணமாக வைத்து நாங்களும் என்ன செய்ய போகிறோம், இந்த மாதிரி நியூக்ளியர் எனர்ஜியை உருவாக்க போகிறோம் இல்லாட்டி அணு ஆயுதங்களை உருவாக்கக்கூடிய அந்த திறமையை வளர்த்துக்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரிகிறாங்க. இந்தியாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் கூட ரஷ்யாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் பேசினது இன்னைக்கு பெரிய ஒரு டாக்காக மாறி இருந்தது. யுஎன்எஸ்சியினுடைய நிரந்தர உறுப்பினர்கள் அல்லாத நாடுகளிடம் இந்தியா பேசிவிட்டது. ஆனால் நிரந்தர உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய 5 நாடுகளில் 4 நாட்டு ஃபாரின் மினிஸ்டர் லெவலில் நம்ம பேசி முடிச்சிட்டோம். அதில் ரஷ்யாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் கூட பேசும்போது இந்தியாவுக்கு ஆதரவாக அவர் பேசினார். ஆனாலும் அமைதியை திரும்ப வைப்பதற்கான முயற்சிகளை இந்தியா எடுக்க வேண்டும் அப்படிங்கிற ரிக்வெஸ்ட்டை கொடுத்திருக்காரு. பட் இந்தியாவினுடைய இறையாண்மை, இந்தியாவினுடைய பாதுகாப்புக்காக இந்தியா எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை ரஷ்யா எப்போதும் வரவேற்கும் அப்படிங்கிற தகவலையும் கொடுத்திருக்காங்க. ரஷ்யாவினுடைய ஃபாரஸ்ட் பகுதிகளில் எப்படி இஸ்ரேலில் காட்டுத்தீ வந்ததோ, கலிஃபோர்னியாவில் எப்படி காட்டுத்தீ வந்ததோ, அதே மாதிரி ஃபாரஸ்ட் ஏரியாவில் இப்போது ரஷ்யாவிலும் காட்டுத்தீ வந்திருப்பதாகவும் அங்கே எமர்ஜென்சி சிச்சுவேஷனை ரஷ்யா அறிவித்திருக்கிறார்கள் என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஒரே நைட்டில் ரஷ்யாவினுடைய விமானமான Su-30 உக்ரைனுடைய மெரைன் ட்ரோன் அப்படிங்கிறது அழித்திருக்கிறது என்பதை நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியல. இந்த மெரைன் ட்ரோன் அப்படின்னா வேறு எதுவுமே இல்லை. நார்மலாக ட்ரோன் பறக்கிறது மட்டும்தானே நமக்கு தெரியும். கடலில் போகக்கூடிய ரிமோட்லி ஒர்க் பண்ணக்கூடிய குட்டி போட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மெரைன் ட்ரோனுக்குள்ள ஒரு குட்டியாக ஒரு மிசைல் வச்சிருக்காங்க. இந்த மிசைலை வச்சு இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா Su-30 பறந்து வரக்கூடிய Su-30 கரெக்டாக லாக் பண்ணி அடிச்சிருக்காங்க. அதில் Su-30 வீழ்ந்து விட்டதாக சொல்லப்படுகிறது. ஸோ வரலாற்றில் முதல் முறையாக ரஷ்யாவினுடைய ஒரு விமானத்தை உக்ரைனுடைய மெரைன் ட்ரோன் அப்படிங்கிறது வீழ்த்தி இருக்கிறது அப்படிங்கிற தகவலை இன்னைக்கு உக்ரைன் அவங்க பெரிய செய்தியாக வெளியிட்டிருந்தார்கள். இதற்கான ப்ரூஃப் வீடியோ வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக பார்க்கப்பட்டது. ஸோ வருங்கால வார்ஃபேரில் இந்த மெரைன் ட்ரோனும் ஒரு முக்கிய இடத்தை பிடிக்கப் போகிறது அப்படிங்கிறதுக்கான சிறந்த உதாரணம் தான் இன்னைக்கு நடந்த இந்த சம்பவம். இதெல்லாம் ரஷ்யா உக்ரைன் அப்டேட். இன்னும் பல அப்டேட்ஸ், உதாரணத்துக்கு இஸ்ரேல் துருக்கிக்கு அப்டேட்லாம் வரப்போகுது. அதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு வியூகம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கே வியூகத்தில் 3வது வீடியோ இது. இதே மாதிரி இனிமேல் அடிக்கடி நிறைய வீடியோஸ் வியூகத்தில் வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்த உடனே அதுக்கான லிங்கை நான் குரூப்பில் போட்டுடுறேன். இந்த ஸ்கர்ட் டேபிள் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கீங்களா? கிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம குழந்தைகள் எதை நல்லா ரீட் பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு லெட்டரை